ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இந்த திருச்சி ஜாப் தீபங்கள் நவீன். சோ இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் நண்பர்களே, தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ இந்த ஜாப் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா 30/1/2025 வரைக்கும் டைம் இருக்குது. இன்னிலிருந்து சரியாக 7 நாட்கள் மட்டும் நண்பர்களே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டிங் வந்து மாத சம்பளம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 56,800 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1,08,500 சம்பளம் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. சோ மற்றும் சில டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் வெப்சைட்ல பார்க்கலாம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல சொன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கும். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டிங் நீங்க ப்ரிப்பேர் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இதுக்கான மெட்டீரியல் நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம். இப்போ நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி அதுக்கு தேவையான சமச்சீர் கல்வியின் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாடவரைகள் தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல், கரண்ட் அஃபேர்ஸ் தனித்தனி ப்ரொவைட் பண்றோம். இதே மாதிரி டிஎன்எஸ்சிசி எடுத்துட்டீங்கன்னா தனித்தனியா கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து டிஎன்இபிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஇ, ஜேஏ, அதே மாதிரி டிஏ, அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங் தனித்தனியா வந்து கொடுக்குறோம். இதே மாதிரி போஸ்ட் ஆபீஸா இருக்கட்டும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நேற்று ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து 32,438 காலிப்பணியிடங்கள் வரப்போது இன்னில இருந்து அப்ளை பண்ணலாம் சொல்லியிருந்தோம். இப்ப அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிருச்சு நம்மளே. இன்னில இருந்து நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 22/2/2025 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லிட்டாங்க. சோ அதுக்கான மெட்டீரியல் வேணும் நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்தந்த வீடியோ கேட்ட மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கீழே நாங்களே வந்து மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம். உங்களுக்கு தேவையான துறை நீங்க வேணும் நினைச்சீங்கன்னா அந்த வீடியோல போய் கிளிக் பண்ணி கீழே கொடுத்துருக்க நாங்க கொடுக்குற மெட்டீரியல் வந்து இப்பவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க நம்பல இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்ம இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா NCDCல இருந்து வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது நேஷனல் கோஆபரேட்டிவ் லிமிடெட்ல இருந்த டைரக்ட் ரெக்கமெண்ட் தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப திரையில பார்த்துட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 5 வகையான பணிகள் வந்து இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் 4 பணிகள் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த நியூன் இருக்குது வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்டிங் தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதாவது டெப்டி டைரக்டர் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதே மாதிரி டைரக்டர் ரெக்கமெண்டுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சோ இந்த நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும். சோ ஆல்ரெடி நம்ம வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 10/12/2024 வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணிட்டாங்க. டெப்டி டைரக்டர் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 காலிப்பணியிடங்கள் அப் டு 35 வயசு இருந்தாலே விண்ணப்பிக்கலாம். சோ இந்த போஸ்டிங் என்ன முக்கியமான தகுதி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து நீங்க எடுத்து படிச்சிருக்கணும். 5 இயர்ஸ் போஸ்ட் குவாலிபிகேஷன் இருக்கணும். அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 காலிப்பணியிடங்கள் அப் டு 30 வயசு இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். இதுக்கான முக்கிய தகுதி வந்து பாத்தீங்கன்னா சேம் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். சோ இந்த டெப்டி டைரக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா லெவல் 7க்கு வந்து அப்ளை பண்ணுவீங்க. இதுக்கான மாத சம்பளம் 67,700 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 2,08,700 இருக்கும். அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா லெவல் 10க்கு வந்து நீங்க அப்ளை பண்ண போறீங்க. இதுக்கான மாத சம்பளம் 56,100 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1,77,500 சம்பளம் இருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதோட வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேரியேஷன் ஆகிறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்பு இருக்குது. இன்க்ரீஸ் ஆகலாம், கம்மியமாகலாம். சோ இந்த போஸ்டிங் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடும் வந்து கொடுக்கறதா வந்து சொல்லிருக்காங்க. சோ ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். சோ அதுல முக்கியமா சொல்ல போன இந்த எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் பெர்சன்டேஜ் உடல் ஊனமுற்றவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 40% வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு வந்து கொடுக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ எஜுகேஷன் குவாலிபிகேஷன், ஏஜ், எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் எலிஜிபிள் உள்ளவங்க மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து விண்ணப்பிக்க போறீங்க அப்படின்னா சோ நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க போடணும். அது மட்டும் இல்லாமல் உங்களை வந்து பாத்தீங்கன்னா 75:25 அதன் அடிப்படையில ரேஷியோ அடிப்படையில வெயிட்டேஜ் அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து எடுக்க போறாங்க. இன்டர்வியூவின் அடிப்படையில தான் வந்து எடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து ஆன்லைன்ல ஃபீஸ் பேமெண்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க பேங்க் டீடைல்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. அதை நீங்க வந்து தெரியல பாத்துக்கலாம். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் பண்றதுக்கு 1,200 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி 2 லாங்குவேஜஸ்லயே தனித்தனியா வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். சோ என்ன போஸ்டிங் விண்ணப்பிக்க போறீங்களோ அதை வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேம் வந்து கொடுத்துருங்க. நீங்க மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா அதை வந்து கொடுத்துருங்க. உங்களுடைய மதர் நேம், ஃபாதர் நேம் வந்து கொடுத்துருங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து மென்ஷன் பண்ணுங்க. உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் வித் பின்கோட் நம்பர் வந்து கொடுத்துருங்க. இந்த பாக்ஸ்க்குள்ள வந்து உங்களுடைய போட்டோ இங்க சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களுடைய ஸ்டேட் வந்து மென்ஷன் பண்ணிக்க. மெட்டீரியலிஸ்ட் அண்ட் மேரிடா, அன்மேரிடா, விண்டோவா, டிவோர்ஸ் வந்து கொடுத்துருங்க. ரிலிஜன் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. நீங்க எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கிடைக்கல. சோ அதுல வந்து எந்த கேட்டகரி அது வந்து மென்ஷன் பண்ணிக்கங்க.
சப் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா எக்ஸடிசம்னா வந்து கொடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து என்சிடிஸ் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த நேஷனல் கோஆபரேட்டிவ் லிமிடெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்கீங்களா இல்லையா, இல்ல இதே மாதிரி பிரசன்ட் டிசபிலிட்டி இல்லையா, சோ உங்களுடைய டைபிக்கல் டிசபிலிட்டி டீடைல்ஸ் பத்தி வந்து கொடுத்துக்கலாம். சோ அதே மாதிரி போன் நம்பர், இமெயில் ஐடி, கரண்ட் அட்ரஸ் டீடைல்ஸ், உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ்ல எழுத தெரியும், பேச தெரியும், படிக்க தெரியும், அதுக்கான டீடைல்ஸ் இதுல வந்து கொடுத்துருங்க. எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா 10th 12th கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், அதர் டிகிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸ்க்குள்ள எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்னா எந்த ஆர்கனைசேஷன்ல வந்து ஒர்க் பண்ணீங்க, எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும், உங்களுடைய ஸ்கேல் அதாவது உங்களுடைய பேக்கேஜ் எவ்வளவு, உங்களுடைய சம்பளம் எவ்வளவு வாங்கிட்டு இருந்தீங்க, நேச்சுரல் டீடைல்ஸ் வந்து என்ன, எந்த பேங்க்ல வந்து நீங்க சேலரி வந்து உங்களுக்கு கிரெடிட் பண்ணிட்டு இருந்தாங்க, சோ அதுக்கான டீடைல்ஸ் வந்து இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்கும். அதே மாதிரி உங்களை பத்தி ஏதாவது அதர் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதையும் வந்து கொடுத்துக்கலாம். இந்த போஸ்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பத்தி இங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். கிரிமினல் கேஸ் உங்க பேர்ல ஏதாவது இருக்குதா, இல்ல வந்து கோர்ட்டுல உங்களுக்கு வந்து நார்மல் ஏதாவது ஒரு கேசஸ் ஏதாவது இருக்குதா இல்லையா, சோ அதெல்லாமே வந்து கொடுத்துட்டு நீங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ணதுக்கான டீடைல்ஸ் வந்து இதுல வந்து கொடுக்கணும். எவ்வளவு பேமெண்ட் பண்ணீங்க, அதோட என்இஎஃப்டி நம்பர் என்ன, அக்னாலஜ்மென்ட் நம்பர் என்ன, எந்த டேட்ல வந்து பேமெண்ட் பண்ணீங்க, சோ எல்லாமே வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்ண போறீங்க, எந்த டேட், சோ அது கரெக்டா வந்து கொடுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட என்ஓசி சர்டிபிகேட், அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட், சோ இதை வந்து நீங்க கொடுக்க மாதிரி இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது கிரீன் சிக்னேச்சர் போடுறவங்கள்ட்ட போய் இந்த டாக்குமெண்ட் வந்து கொடுத்து நீங்க அவங்கள்ட்ட இருந்து வாங்கி அட்டாச்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் ஃபேஸ்புக் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா டைரக்டா இங்க நம்பர் வந்து கொடுத்திருக்காங்க, டைரக்டா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க அபிஷியல் வெப்சைட்டும் வந்து இங்க டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அவங்கள போயிட்டு இங்க டைரக்டா கான்டாக்ட் டீடைல்ஸ் குள்ள போனீங்கன்னா டைரக்டா அதுக்குள்ள நீங்க போயிட்டே வந்து அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்க படிச்சிட்டு இருக்கீங்களா, சோ உங்களுக்கான பாட வரியா சமச்சீர் கல்வியின் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே துறைக்கு இந்த 32,438 காலி பணியிடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான ஓபன் ஆயிடுச்சு நம்பர்களே. சோ இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான மெட்டீரியல் வேணும் நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி போஸ்ட் ஆபீஸ், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், எஸ்எஸ்சி எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், டிஎன்பிஎல் எடுத்துட்டு அசிஸ்டர், ஏஇஜே, டிஏ, டிஎன்எஸ்சி, இந்த மாதிரி வந்து எல்லா துறையினருக்கும் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் நாங்க வந்து ப்ரொவைட் பண்றோம். உங்களுக்கான மெட்டீரியல் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்தந்த வீடியோக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நாங்களே வந்து அப்டேட் பண்ணிருக்கோம். நீங்க வந்து அதை கிளிக் பண்ணி இப்பவே நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.